நேற்று 2 நாள் சுற்றுப்பயணமாக மேலூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிலைகளில் மாவட்ட வளர்ச்சி குறித்தும் மேலூர் சட்டமன்ற தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டது. நேற்று மாலை ஒரு 4 மணி அளவில் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய எல்கைக்கு உட்பட்ட அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய செயலர்கள் மட்டத்தில் மாவட்ட திட்ட அலுவலர், பிடிஓக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் தலைமையிலே நேற்று கூட்டம் 4 மணிக்கு துவங்கியது. அந்த கூட்டத்தில் மிக சிறப்பான நேர்காணல்கள், அவர்களோடு சந்திப்புகள் தொகுதிக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் மேலூர் ஒன்றியத்தில் இருந்து வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. 2 ஒன்றியங்களிலுமிருந்து வருகை தந்திருக்கிற ஏறத்தாழ ஒரு 60க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து செயலாளர்கள் மட்டத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை, குறிப்பாக டேங்க் கட்டுவது மற்றும் அதற்கு இணைப்பு குழாய்கள் அமைப்பது, போர்வெல் அமைப்பது, குடிநீர் தொட்டிகள் அமைப்பது, சின்டெக்ஸ் டேங்க் அமைப்பது, உயர் மட்ட அளவில் தண்ணீர் கொடுப்பதற்கான டேங்குகள் அமைப்பது என்று பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. அதே போன்று சானிடேஷன்ஸ், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், உயர்நிலை பள்ளிகள், பாலிடெக்னிக்ஸ் மற்றும் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் மற்றும் இருக்கிற பொது நிறுவனங்களில் நடக்கிற சானிடேஷன்ஸ் பணி ஒழுங்காக நடக்கிறதா என்பதை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. அடுத்தது மின் இணைப்பு சம்பந்தமாக மின்சாரம் ஒழுங்குமுறை சரியாக கிடைக்கிறதா, மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டது. அடுத்து 100 நாள் வேலை திட்டம், பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை போன்று இப்பொழுது ஜி ராம்ஜி என்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 60%, 40% என்ற விழுக்காட்டின் அடிப்படையில் பணிகள் நடைபெற துவங்கி இருக்கிறது. அதற்கான முன்னோட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஆக நேற்று 2 நாள் மிகவும் முக்கியமான நாளாக இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இன்று மக்களுக்கு நான் வேட்பாளராக வந்த பொழுது மக்கள் என்னிடம் வைத்த கோரிக்கைகள், வேட்பாளராக நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்த பொழுது என்னிடம் முக்கியமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக சேக்கிப்பட்டியிலிருந்து மேலூர் டவுனுக்கு செல்லுகிற நகர பேருந்து, அதே போல கச்சிராயன்பட்டியிலிருந்து மேலூர் நகரத்திற்கு செல்லுகிற ஒரு அரசு பேருந்து, சுமதிபுரத்திலிருந்து மேலூர் நகரத்தை நோக்கி செல்லுகிற ஒரு அரசு பேருந்து, கூலிப்பட்டியிலிருந்து மேலூர் நகரத்துக்கு இணைப்படுகிற ஒரு பேருந்து கேட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த பகுதிகள் எல்லாம் இதுவரை பேருந்துகளே செல்லாத பகுதியாக இருந்திருக்கிறது. மற்றொன்று, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 10 நாட்கள் இல்லது ஒரு 8 மாதங்கள் இல்லது 1 வருடங்கள் அந்த பேருந்து சென்று நிறுத்தப்பட்டது. ஆனால் அதன் அடிப்படையிலே நான் அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய ஜெனரல் மேனேஜர் MD அவர்களோடு கலந்து பேசி, இந்த பகுதியிலே செல்லுகிற சேக்கிப்பட்டி, கச்சராயன்பட்டி, சுமதிபுரம், கூலிப்பட்டி இந்த பகுதியிலே செல்லுகிற பேருந்து என்பது மாணவர்கள், குழந்தைகள், வேலைக்கு செல்லுகிறவர்களுடைய நலனுக்காக, மருத்துவமனைக்கு வருகிறவருடைய நலனுக்காக இந்த பேருந்து கண்டிப்பாக இயக்கப்பட வேண்டும். இது நிறுத்தம் இல்லாமல் இயக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். ஆக இந்த 2 நாள் என்னுடைய சுற்றுப்பயணம் என்பது வளர்ச்சி பணிகளுக்கான நடைபெற்றது. சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த நேரத்திலே நான் இந்த அலுவலுக்கு மத்தியிலேயும் என்னுடைய தொகுதிக்குள்ளே வந்து மக்களோடு கலந்து பேசி, மக்களோடு 2 கலந்து அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறது. குறிப்பாக சட்டமன்றத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் தனி தீர்மானங்களாக மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்கிற கட்டாய தனி தீர்மானம் ஒன்று சட்டமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது. அதே போன்று பல்வேறு விதமான தனி தீர்மானங்கள் தமிழக அவையிலே கொண்டு வரப்பட்டது. ஆக பல்வேறு
தமிழம் சார்ந்த நலன்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கவனம் செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இன்று மேலூரில் எனக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம் உண்டு. கடந்த 2 நாளாக நான் இந்த நம்ம தொகுதியில் இருந்தாலும் கூட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ராம்லீலா கூட்டத்திலே மாண்புமிகு ராஜ்யசபா பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், வாழும் அம்பேத்கராக கருதப்படுகிற ஒரு மாபெரும் தலைவர், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்லுகிற புத்தரினுடைய அருள்மொழிகளை, புத்தரினுடைய போதனைகளை உள்வாங்கிய வாழும் அம்பேத்கராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே அவமானப்படுத்தப்பட்டது என்பது என்னை போன்று இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கு எல்லோருக்கும், தலைவர்களிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழியர்கள் வரை மிகவும் மன வருத்தத்தையும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு காரணம், ஏறத்தாழ ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு 5வது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தனது 18 வயதிலே காங்கிரஸ் கட்சியில இணைந்து இன்று வரை காங்கிரஸ் கட்சியினுடைய சாதாரண நிலைகளில் இருந்து உயர்ந்து வந்திருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். அன்னை சோனியா காந்தி அவர்கள் பதவியேற்பு விழாவிலே சொன்னார்கள், காங்கிரஸ் கட்சி மிகவும் பாதுகாப்பாக திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கையிலே இருக்கிறது என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள். மாண்புமிகு எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மாண்புமிகு திரு மல்லிகார்ஜுன் கார்கே மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் பெருமையும் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவிலே எங்களுக்கு அவர் மீது சுமத்தப்பட்ட இந்த களங்கம் என்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. குறிப்பாக பேரறிஞராக இருக்கிற, வாழும் அம்பேத்கராக இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். உலகத்திலே இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயகத்தின் முக்கிய பண்புகளை அடிப்படையாக கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்று. அந்த கட்சியினுடைய தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் ஒரு கூட்டத்துக்கு போகிறார், கூட்டத்திலே உட்கார்ந்து சொற்பொழிவாற்றுகிறார். சொற்பொழிவாற்றி முடிந்தவுடன் அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து அவர் உட்கார்ந்த நாற்காலியை தண்ணீர் விட்டு கழுகி ஓமம் தெளித்து அந்த இடத்தையும் புனிதப்படுத்தியது என்பது இந்தியாவே மதச்சார்பற்ற நிலையை கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தையும் மதச்சார்பற்ற நிலையில இருக்கிற அனைத்து தோழர்களையும் அவமானப்படுத்துவதாகவே நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இதை சந்திப்பதற்கு எனக்கு தெரியும். நான் தனி மனிதனாக அல்ல, நான் பலகாலம் போராட்ட வாழ்க்கையே சந்தித்து வளர்ந்தவன். அதனால் இதை நான் எதிர்கொள்கிறேன். ஆனால் இது போன்ற சம்பவம் இனிமேலும் நடக்கக்கூடாது என்பதை இந்த அரசு, இந்த அவை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ராஜ்யசபாவிலே நேற்று பேசியிருக்கிறார்கள். இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்கிற வகையிலும், நான் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற வகையிலும், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே 8 அமைச்சர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். 8 அமைச்சர்கள், இதுவரையில் வரலாற்றில் நடக்காத நிகழ்வு. இதுவரை சுதந்திர இந்தியாவில் 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற வரலாறே கிடையாது. அதில் 2 அமைச்சர்கள் பெண் அமைச்சர்கள், 6 அமைச்சர்கள் இளைஞர்கள் என்று பல்வேறு அளவுகளே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நிகழ்வு என்பது எங்கள் எல்லாம் காயப்படுத்தியிருக்கிறது, மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையிலே நான் தெரிவித்துகிற கருத்து, இந்திய நாட்டின், அதாவது ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேறு கதைகளை சொல்லாமல் தன்னுடைய கட்சியில் இருந்த பல்வேறு நிலைகளிலே அழைத்து ஜே.பி. நட்டாவை கூப்பிடுவதோ அமித்ஷாவை அழைப்பதோ என்று இல்லாமல், ஊடகத்துறையில் அவர்கள் கட்சியை சார்ந்த ஊடக பிரிவு தலைவர்களை செய்தி இதற்கு பதில் சொல்லாமல், மாண்புமிகு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சரனுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற
திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனடி நேரடியாக இதில் தங்கள் கருத்தை சொல்ல வேண்டும். இந்த நாடு சகோதரத்துவம் நிறைந்த நாடு. இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட தொடர் அவமானங்கள், தொடர் சாதிய வன்முறை, சாதிய கொடுமை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு நரேந்திர மோடி அவர்கள் உடனே தக்க பதிலை தெரிவிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய பிரதமர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடம் இதற்கு தார்மீக மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறது என்கிற ஒரு முடிவை இந்த நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சனுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடம் நேரடியாக அதற்கு விளக்கம் தெரிவிக்க வேண்டும். நடந்த சம்பவத்திற்கு அவரே நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கிற அம்பேத்கருடைய சிலைக்கு மாண்புமிகு தலைவர், எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோடு சென்று எங்களுடைய வாழும் தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு மன்னிப்பு தெரிவித்து வருத்தம் தெரிவித்து பேரறிஞர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தன்னுடைய மன்னிப்பை பெருந்தலைவர் எங்களுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு செலுத்துகிற விதமாக புரட்சியாளர் பேரறிஞர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னாலே கடுமையாக 140 கோடி மக்களும் தெரிந்து கொள்ளுகிற அளவில் இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதாவும் ஒன்றிய அரசையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கார்கே அவர்களே சொல்லிவிட்டார். நான் இதை விஷப்படுத்த வேண்டும் என்றோ இதை பெருசுப்படுத்த வேண்டும் என்றோ நான் கேட்கவில்லை. ஆனால் இது நடந்தது தவறு, இது இனிமேல் நடக்கக்கூடாது, இது யாரும் செய்யக்கூடாது. இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. தலைவர் ராகுல் காந்தி ஒரு முறை கலந்து கொள்ளுகிற கூட்டத்தில் கூட தலைவர் ராகுல் காந்தி அந்த கூட்டத்தை முடித்து சென்றவுடன் அதே இடத்தில் பாரதிய ஜனதா அந்த இடத்தை சுத்தப்படுத்தி மறுபடி பொதுக்கூட்டத்தை நடத்திய ஒரு வரலாறுகள் இருக்கிறது. ஆக தொடர்ந்து இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை கமிஷன் தேவைதான். 150 கோடி மக்கள்ல ஏறத்தாழ 60 கோடி மக்கள் வாழ்கிற தலித் மக்கள், அவர்களுடைய ஒப்பற்ற பிரதிநிதி, சாதி மறந்து, மதத்தை இருந்து, மொழியை மறந்து ஒட்டுமொத்தமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்று தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட இந்த பழியும், ஏற்படுத்தப்பட்ட இந்த அவமானம் ஏன் ஒரு நீதி விசாரணை வைக்கக்கூடாது? நீதி விசாரணை வைக்கணும், செய்தவர்களை தண்டிக்கப்படணும். அதுதான் நான் கேட்கிறேன். இந்த ஒன்றிய அரசினுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் உடனே இதுக்கு நேரடியாக மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் சென்று இதற்கு தார்மீக மன்னிப்பை நேரடியாக கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். இது இல்லைன்னா ஏன் நடக்குது? இது என்ன சொல்றது? இது RSS கொத்தடிமை நினைக்கிறதா? நான் இதை அப்ப RSS நினைச்சா நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் மேடையில் இருக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் அவையில பேசக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்கிற காலமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய முறைகளை இன்னும் தொடரணும் வேணுமா? இது நாம இருக்கிறது எந்த நாடு? எல்லாம் மதம் இல்ல, சாதி இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். அதுதான் இந்தியா, த கலர்ஃபுல் இந்தியா. இந்த நாட்டில சாதி துவேஷம் தேவையா? இது அவசியமா? தேவையா? இளைஞர்கள் பார்க்கிறதே இல்லை. இப்பெல்லாம் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் சாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை. இன்னைக்கு எவ்வளவு காலங்கள் மாறி போச்சு. இந்த காலத்திலையும் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் உட்கார்ந்தார் என்பதனால் அவர் எழுந்தவுடனே அந்த நாற்காலியை கோமியம் ஊத்தி சுத்திகரிப்பது, என்ன மாட்டினுடைய மூத்திரத்தை ஊத்தி சுத்தப்படுத்துவது, அந்த இடத்தை புனித நீரை கொண்டு வந்து கழுவுவதெல்லாம் அவமானத்துக்குரிய சின்னம். இந்தியாவில் வாழ்வதை வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செயல்கள் நடக்க கூடாது என்பதற்கு இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய பிரதம அமைச்சர் நேரடியாக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்தித்து இதற்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா தெரிவிப்பேன். மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக இதற்கான என்னுடைய கண்டனத்தை அவையிலே பதிவு செய்வேன். இது தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவையில சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க. வர 17க்கு அமைச்சர் நடக்கக்கூடிய இதுல கலந்துக்கிறாங்க. அதோட நிலைப்பாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி நான் செயல்படுவேன். தமிழக அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரையில் அவையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததே கிடையாது. ஏனென்றால் தாய்மொழியில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவதற்கு தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டிய நிலையை மத்திய அரசு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசு நம்மை நிர்பந்தம் படுத்துகிறது. மத்திய அரசு தமிழை 3ஆம் தர குடிமக்கனாக ஆக்குகிறது.
தமிழை 3ஆம் தர மொழியாக மாற்றுகிறது. என்ன புதிய கல்விக் கொள்கை புகுத்துவதின் அடையாளமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஹிந்தி ஆங்கிலம் என்பதை இருமொழி கொள்கையாக அவர்கள் வைத்து, நாம் தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையாக வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் தமிழையே 3ஆம் தட மொழியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதை நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். சபாநாயகர் வச்ச தேநீர் விருந்தில் இந்தியா கூட்டணி புறக்கணித்த கனிமொழி அவர்கள் மட்டும் பங்கேற்கிறாங்க. அவங்க டீ சாப்பிடணும்னு நினைச்சிருக்கலாம், அதனால அவங்க மட்டும் கலந்திருக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் தேநீர் விருந்துல விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கலாம். கலந்து கொண்டதற்கு கதை கட்டுவதற்கு எனக்கும் வேறு விஷயம் தெரியல. எனக்கு இது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன் கலந்தாங்க, எதுக்கு கலந்தாங்க, அது எதுக்காக பங்கெடுத்தாங்க, நீங்க கேட்டு சொல்லுங்க. இந்தியா கூட்டணி இருக்காங்க, இந்தியா கூட்டணியில கண்டிப்பா வரணும், வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வரணும், வரலாம், வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பா எதிர்காலத்தில் இது நடந்தே தீரும். ஓகே சார்.